மங்கள வெள்ளியில் மங்களவரத்தோடும் சுப செய்தியினை தருவதற்கும் இந்த வாராகி அன்னையானவள் உன் வீட்டு வாசலுக்கே வந்து விட்டேன். மனமகிழ்ச்சியான செய்தி உன்னை தேடி வந்து விட்டது. வெற்றிக்காக காத்திருக்கும் என் பிள்ளையே, உன் கரம் பற்றி எதை தேடினாயோ அதையே தருவதற்கு வந்திருக்கும் போது இந்த தாயை மகிழ்வாக வரவேற்க தயாராக இரு. நான் உனக்கு மகிழ்ச்சியை மட்டுமல்ல, சந்தோஷத்தை மட்டுமல்ல, உன் வாழ்க்கைக்கு உறுதுணையாகவும் வந்துவிட்டேன். உன் உயிருக்கு மேலான உறவிடமிருந்து உனக்கான அழைப்பு வரவில்லையே என்று காத்து கொண்டிருந்தாய். இன்னும் சற்று நேரம்தான். இந்த வாராகி தரும் அழைப்பினால் அவரை உன்னை தேடி அழைத்து பேசத்தான் போகிறார். உன் மனதிற்குள் என்ன எண்ணத்தை விதைத்து கொண்டு நீ கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கின்றாய் என்று எனக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் அந்த எண்ணத்தையும் கஷ்டத்தையும் அதையும் தாண்டி அந்த உண்மையும் புரிந்து கொள்ளாமல் அவர் சென்று விட்டாரே என்று உன் மனதிற்குள் ஏக்கத்தை வளர்த்து கொண்டு இருக்கின்றாய். என் பிள்ளையே, உன் மனதின் வலியை புரிந்து கொண்டு இனியும் என் பிள்ளையை காக்க வைக்க கூடாது என்பதில் உறுதியாக இருந்து கொண்டு விட்டேன். வெற்றி உன்வசம் இருக்கும் பொழுது நீ யாருக்காகவும் யாரையும் தேடி போக வேண்டிய அவசியமே கிடையாது. உன்னவரிடமிருந்து அழைப்புக்கான பதிலை கொடுத்து வந்து விட்டேன். இனி அவரே உன்னை அழைத்துத்தான் பேசப் போகிறார். எந்த ஒரு தருணம் உன் வாழ்க்கையை மாற்றப் போகுமோ போகாதோ, இதுதான் இறுதி வாய்ப்போ என்று நினைத்தாய். அந்த இறுதி வாய்ப்பை உனக்கு சாதகமாக இங்கு தொடங்கி வைத்து எந்த வாழ்க்கையில் எல்லாம் முடிந்துவிட்டது என்று எந்த காரியத்தை நினைத்தாயோ அதிலிருந்து தொடக்க புள்ளியை நான் தொடங்கி வைக்கப் போகும்போது எதற்காக தங்கமே மனம் அழுது கொண்டும் வருந்தி கொண்டும் இருக்கின்றாய்? உனக்கான அத்தியாயம் முடிந்துவிட்டது என்று யாரோ ஒருவர் சொன்னார். ஏனென்றால் உன்னுடன் உனக்கானவர் இல்லை என்று தானே உன் மனம் அங்கு வருந்தி கொண்டு இருக்கின்றது. நம்பிக்கையின் வாயிலாக நீ அவரின் நம்பிக்கையை பெறத்தான் போகிறாய். என் பிள்ளையின் மனதில் நேர்மையும் தூய்மையான உள்ளமும் இருந்து கொண்டு இருக்கும் பொழுது அவர்கள் யாருக்காகவும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எந்த ஒன்று இழந்துவிட்டேன் என்று நீ தவித்தாயோ அது இழந்ததை விட சிறப்பான ஒரு மாற்றத்தை தான் நீ பெறப்போகிறாய். எந்த ஒரு காரணமும் உன்னை தேடி வராமல் உனக்கான வெற்றியை தேடி வந்து கொண்டு இருக்கின்றது என்பதை உணர்ந்து கொள். மகிழ்வான தருணத்திற்காகத்தானே என் பிள்ளைகள் காத்து கொண்டு இருந்தார்கள். அந்த மகிழ்ச்சியான செய்தி அவரிடமிருந்து வரத்தான் போகிறது. சந்தோஷ தகவலை எதிர்பார்த்து இருக்கின்றாய். அந்த தகவல் உன்னுடைய முடிவுக்கு ஏற்றதாகத்தான் இருக்க போகிறது. ஏனென்றால் உன்னுடைய முடிவை சொல்லிவிட்டு பதில் முடிவுக்காக காத்திருக்கின்றாய். அதுதான் உன் வாழ்க்கையாகவே மாறப்போகிறது என்று நினைத்து கொண்டு இருக்கும் வேளையிலே அந்த முடிவை இப்பொழுதே இதை கேட்கும் நிமிடமே உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கத்தான் போகிறேன். என் சத்திய வாக்கை என் பிள்ளைகள் நம்பி முழுமையாக கேட்கும் பட்சத்தில் உன்னை கைவிட்டு விடுவேனோ என்று மட்டும் எண்ணிக்கொள்ளாதே. உன் நிலை அத்தனையும் தாண்டி நீ ஜெயிப்பதற்கான ஒரு விஷயத்தை தான் செய்ய போகிறாய். என் பிள்ளையே, உன் மனதில் மாற்றத்தோடு காத்திருக்கின்றாய். அவர்கள் அப்படி சொல்லிவிட்டார்கள், இவர்கள் இப்படி சொல்லிவிட்டார்கள் என்று உன் வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்கும் எண்ணத்தை நீ வளர்த்து கொள்ளாதே. இப்பொழுது உன்னிடத்தில் பேரில்லை, புகழில்லை, பணம் இல்லை என்பதற்காக சில பேர் ஒதுக்கி வைத்து கொண்டு இருக்கின்றார்கள் என்றும் உன் மனநிலையில் மாற்றம் வந்து கொண்டே இருக்கின்றது. அங்கு எதை செய்தாலும் எப்படி செய்தாலும் கடந்து வந்த பாதையை மட்டும்தானே நினைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு கொண்டு இருக்கின்றது. அதை சுற்றி மட்டும்தானே என் மனம் பரிதவித்து கொண்டு இருக்கின்றது என்று நீ நினைக்கின்ற வேளையிலே உனக்கான வெற்றி நான்
தருவதாக இருக்கும் பொழுது யார் தடுத்தாலும் சரி, இனி உனக்கு வருகின்ற நல்லதை நடத்தியே தீர்வேன். இது இந்த வாராகி மீது சத்தியம் என்றே நீ நினைத்துக்கொள். நான் தருகின்ற ஒவ்வொரு சத்தியமான வாக்கும் உன் வாழ்க்கையில் பலிக்கத்தான் போகிறது, பலிக்கச் செய்து கொண்டுதான் இருக்கின்றேன். யாருமே இல்லையே என்று நீ நினைக்கின்ற காலத்திலும் இந்த தாய் உன்னோடு உன் கரம் பற்றி இருப்பதை அநேகமான காலங்களில் உணர்ந்திருக்கின்றாய். என் பிள்ளையே, கஷ்டமான காலம் வீழ்ந்தே விட்டேன் என்று நினைக்கும் போது ஒரு கரம் உன்னை அறியாமலே தூக்கி விடுவதற்கு வந்திருக்கிறது. அதை மறந்து விட்டாயாம். கண்களை மூடி இந்த தாயின் உருவத்தை நீ ஒரு நிமிடம் உன் மனதிற்குள் பதிய வைத்து பார். எந்தெந்த தருணத்தில் நான் உன்னிடத்தில் இருந்திருக்கின்றேன் என்று சர்வ நிச்சயமாக நீ உணரத்தான் போகிறாய். என் பிள்ளைகளின் மாற்றத்தை தேடி அலைந்து கொண்டு இருக்கும் பொழுது அதை நான் உன் வாழ்க்கையாகவே தருவதற்கு வந்திருக்கின்றேன். இதோ உனக்கு உதவி செய்கின்ற அந்த நபரானவரை நானே அனுப்பி வைத்து இனி வருகின்ற காலமெல்லாம் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் தான் உன் வாழ்க்கையின் தன்மையை அடியெடுத்து வைக்கப் போகிறாய் என்று சவாலை விடுகின்றேன். யார் முன் நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று நினைத்தாயோ அவர்கள் முன் நீ கம்பீரமாகத்தான் வாழப் போகிறாய். ஆனால் ஒரு பொழுதேனும் என் பிள்ளையே நீ கம்பீரத்தோடு வாழ்கிறேன் என்று கர்வத்தை தலையில் ஏற்றிக்கொள்ளாதே. நீ எப்பொழுது உன் கர்வத்தையும் ஆணவத்தையும் இந்த வாராகி தாயின் காலடியில் ஒப்படைத்து விட்டு நீ உனக்கான செய்தியே என் தாய் இருக்கின்றாள், அவள் என்ன நினைக்கின்றாளோ அதை அந்த பதிலை தருவாள் என்று நினைப்பில் இருக்கின்றாயோ அந்த இடத்தில்தான் உன் வெற்றி உன்னை தேடி வரும். அதை விட்டு எனக்கு தேவையில்லாத சில மனபாரங்களை நீயாகவே ஏற்றுக்கொள்ளாதே. என் பிள்ளையே, உன் உழைப்பை மட்டும் நிறுத்தி கொள்ளாமல் அடுத்தடுத்த காரியத்திற்கு நகர்த்தி செல்லும் தருமையை மட்டும் நீ வளர்த்துக்கொள். உன் ஞானத்தின் ஒளியை தூண்டிவிட்டு நான் உனக்கான வெற்றி பாதையை வழிவகுத்து விட்டேன். நான் வகுத்த பாதையில்தான் நீ பயணம் செய்து கொண்டிருக்கின்றாய். நான் வகுத்த பாதையில்தான் உனக்கான சந்தோஷம் உன்னை தேடி வந்து விட்டது. வருகின்ற கால வருகின்ற விஷயத்திலும் உனக்கு யாருமே இல்லை என்று தானே நீ போராடி கொண்டிருந்தாய். அந்த போராட்டத்தின் முடிவுக்கு இப்பொழுது நான் முற்றுப்புள்ளி வைத்து விட்டேன். இனி எந்த ஒரு நிலையிலும் என் பிள்ளைகளை கைவிடும் எண்ணம் எனக்கு கிடையவே கிடையாது. வாராகி இருக்கும் பொழுது இனி நல்லது மட்டும்தான் நடக்கப் போகிறது என்று என் பிள்ளைகள் முழுமையாக நம்பும் தருணத்தை உனக்குள் உருவாக்கி விட்டேன். யார் ஒருவருக்காக என் பிள்ளைகள் இங்கு காத்து கொண்டே இருந்தார்களோ, அவர்களிடமிருந்து நல்ல செய்தியை பெற்றுத்தான் ஆக வேண்டும் என்று நினைத்தார்களோ, இப்பொழுது அந்த விஷயத்தை எல்லாம் தாண்டி உனக்கான வெற்றி உன்னை தேடி வருவதே உறுதியாக்கப்பட்டு விட்டது. மனதில் மாற்றத்தோடு காத்திருக்கும் என் பிள்ளைகளின் அந்த ஏக்கத்தையும் தீர்த்து வைத்து உனக்கு வருகின்ற நிலையையே மாற்றி உன் வெற்றி வாக்கோடு தான் உன்னை சந்திக்கப் போகிறார்கள். நம்பிக்கை தரும் நாளாக உனக்கான விடியலில் நான் உங்கு கொண்டு வந்திருக்கும் பொழுது சர்வ நிச்சயமாக நீ கேட்டதும் நீ கேட்காமல் ஒன்று போனதும் சந்தோஷமானதுதான் கிடைக்கப் போகிறது. இது இந்த தாயின் சத்திய வாக்கு. நிச்சயம் பலிக்கும். ஓம் வராகி தாயே போற்றி.